கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீதிமான்களுக்கு துன்பங்கள் வரும். கர்த்தரை பின்பற்றுகிறதுனால, அவருக்காக வைராகியமா இருக்கிறதுனால, அவரையே நம்பிக்கொண்டு இருக்கிறதுனால, அவரையே சார்ந்து கொண்டு இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டா, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா ஒரு பிரச்சனையுமே வராதாமே, அவர் அழகா நடத்துவாராமே, அவர் எப்பயுமே ஆசீர்வதிச்சு மட்டும்தான் இருப்பாராமே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். அப்படி அல்ல. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்ப அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு பாடுகள் உண்டு. ஏசப்பா தானே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே போல நீதிமான்களுக்கும் பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நின்று அந்த மனிதனோடு கூட இருந்து அல்லது இந்த மனிதனை விடுவிப்பாராம். சகல உதவியுமே செய்வாராம். எல்லாவற்றுமே தேவன் சந்திப்பாராம். ஒரு குறையும் இல்லாமல் அழகாய் வழி நடத்தி கொண்டு போவாராம். ஒரு நீதிமான், ஏன் நீதிமானுக்கு துன்பங்கள்? கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளை தானே, எதற்கு துன்பம் வரணும் நீங்க யோசிக்கலாம். அப்போ இந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழும் பொழுது நம்ம சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் ஒரு விதத்திலே போவார்கள். நீங்க கர்த்தரின் வார்த்தையின்படி போவீங்க. அப்ப அவர்கள் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அவர்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி தானே இருக்கும். அவர்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லுவாங்க, கர்த்தர் அது எனக்கு பிடிக்கல, அது பாவம்னு சொல்வார். அவர்களுக்கு ஒரு காரியம் இது நல்லதுன்னு தோன்றும், கர்த்தர் அது பாவம் சொல்வார். அப்ப அவர்கள் மத்தியில நீங்கள் தனிச்சு நிற்கணும்ல, கர்த்தருக்கென்று சாட்சியா நிற்கணும்ல, கர்த்தருக்காக இத்தனை காரியங்கள் நீங்க செய்து நிற்கணும்ல. அப்ப இதெல்லாம் செய்து நிற்கும் பொழுது துன்பங்கள் வரதானே செய்யும். ஆனால் தேவன் சொல்றார், அவைகளிலிருந்து உங்களை நான் தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன். அப்ப இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, உலகம் உங்களை நிராகரிக்கும். உலகத்துல ஏதோ ஒரு காரியம் நீங்க கர்த்தரை பின்பற்றுகிறதுனால உங்களை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏதோ ஒரு காரியம் உங்களை பிடிச்சி இழுத்துக்கொண்டே இருப்பார்கள். அப்போ நீங்க துன்பங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் சந்திக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கும், அநேக சூழ்நிலைகள். தவறு செய்து கொண்டு உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சுலபமா அதுல இருந்து தப்பித்துக் கொள்வார்கள். ஆனா உங்களால தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்க கர்த்தருக்கென்று கரெக்டா வாழணும்னு நினைப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் நேர்மையா இருக்கணும், நான் சரியா இருக்கணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு சில விதிகளை நீங்க வைத்துக்கொண்டு அதன்படி போவீங்க. அப்படி நீங்க செல்லும் பொழுது உங்களுக்கு உபத்திரங்களும் பாடங்களும் வரதான் செய்யும். அதெல்லாம் இருக்கும் தான். உபத்திரம் பாடெல்லாம் நினைத்து நீங்கள் பயப்படாதீங்க. அது நார்மல், என்னுடைய லைஃப்ல நார்மல். அது வரும், அதுக்கப்புறம் அதுல இருந்து கர்த்தரை விடுவிப்பார். இப்படிதான் நீங்க உங்க மனதுல நினைத்துக் கொள்ளணும். எனக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு வரும், நான் அதை ஜெயித்து விடுவேன். எனக்கு வரும், அதை நான் தாண்டி விடுவேன். எனக்கு வரும், அதிலே நான் மேற்கொண்டு நின்று விடுவேன். இப்படி நீங்க உங்களையே சார்ந்து, உங்களையே விசுவாசத்தை, நீங்க உங்களையே பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றுமே செய்து முடிப்பார், எல்லாவற்றுமே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, பலவீனம் அடைய மாட்டீங்க. கர்த்தரே உங்களை நடத்துவார், கர்த்தரே உங்களை போஷிப்பார். சகல தேவைகளையும் கர்த்தரே உங்களுக்காக பார்த்துக் கொள்வார். அதனால ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாளும் திகைச்சு நிற்காதீங்க, ஒரு நாளும் கலங்கி போய் நிற்காதீங்க. அவரே உங்களுடைய பரிகாரியான கர்த்தர். நீதிமானாகிய உங்களுக்கு வரும் துன்பத்திலிருந்து கர்த்தர் நெஞ்சு அவரே கூட நிற்கிறேன்னு சொல்றார். வசனத்தை கேளுங்க, அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவரே நெஞ்சு. அப்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரை கூட வந்து நிற்பாராம். இதை விட ஒரு தேவ பலன் வேற ஏதாவது கிடைக்குமா? மனிதர்கள் இல்லை, மனுஷங்க இல்ல, நான் உன் கூட நிற்கிறேன். ஆனா கர்த்தரே சொல்றாரு, நான் உன்னோடு கூட வந்து நின்று அதுல இருந்து உன்னை தப்பு வைப்பேன், உன்னோடு கூட நின்று அதுல இருந்து உன்னை ரட்சிப்பேன், உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க பலவீனம் அடையாதீங்க, துக்க முகத்தோடு காணப்படாதீங்க. இந்த மதுரை நீங்க தாண்டிடுவீங்க, இது எல்லாவற்றையும் தாண்டிடுவீங்க. இந்த துன்பத்தை நீங்க தாண்ட போறீங்க. கர்த்தர் உங்களை கடுக்கப்பட்ட போகிறார். சோர்ந்து போகாம அவரையே பிடித்து கொண்டு அவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே, இதை தாண்ட வைங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இதுல இருந்து தாண்ட நீங்க பலனும் கிருபையும் கொடுங்க ஆண்டவரின் கர்த்தர்கிட்ட கேட்க போறோம். கர்த்தர் இன்றைக்கு அந்த துன்பத்துல இருந்து உங்களை தாண்ட வைக்க போகிறார். அதை நீங்க கடந்து வர போறீங்க. அதை கடந்து வந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இத்தனை நாட்கள் நீங்க பட்ட பாடுகளுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். இத்தனை நாட்களும் நீங்கள் உடைக்கப்பட்ட நாட்கள், நீங்க உருவாக்க கர்த்தர் கொடுத்த நாட்கள். ஆனா இனி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இனி அந்த பழைய காரியங்கள் கிடையாது, அந்த துக்கமான காரியங்கள் கிடையாது, அந்த துன்பங்கள் கிடையாது. இனி கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சகல காரியத்தையும் உங்களுக்காக அவர் கொடுக்க போகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, பலவீனம் அடையாதீங்க.
துக்கமுகமாய் காணப்படாதீங்க. கர்த்தரே உங்களை நடத்துவார். கர்த்தரே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். அவரே உங்களை போஷிப்பார். சகல கிரியைகளையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இப்போ அவர் ஒரு விச அவரை நோக்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையிலே வாசம் செய்வார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் என் கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த ஜனங்களையும் இந்த பிள்ளைகளையும் பாருங்க ஆண்டவரே. இவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, அநேகம் துன்பத்திலே இருக்காங்க, வலியிலும் வேதனையும் நிறைந்தவர்களா இருக்காங்க. கடினமான பாதைக்குள்ளாக கடந்து செல்றாங்க, கரண்டு முரடான பாதைக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள் ஆண்டவரே. அவைகளிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. என் கூட நின்று விடுவிப்பேன் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதே. அவர்கள் நீதிமான்கள் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகள் ஆண்டவரே. உலக ஜனங்கள் தவறு செய்து கொண்டு அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் வருத்தத்தில் காணப்படணுமா? வேண்டாம் ஆண்டவரே. அப்ப உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அந்த பாடுகள்ல இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அப்பா, நீதிமான்கள் உண்மையை நம்பிக்கொண்டு உண்மையை சார்ந்து கொண்டு உண்மையை பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த ஜனங்களிலிருந்து விடுதலை பண்ணுவீராக ஆண்டவரே. அவர்களை விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே அந்த துன்பங்கள் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தாலே இந்த வருத்தங்கள் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தாலே இந்த வழிகள் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தாலே சகல காரியம் கொடுக்க பொறுமைக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தாலே எல்லாவற்றையும் செய்ய பொறுமைக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தாலே அந்த நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்க பொறுமைக்காக நன்றி அப்பா. இனி அவர்களுக்கு உபத்திரவம் கிடையாது, இனி துன்பங்கள் கிடையாது. அந்த காலம் முடிந்து விட்டது. இனி தேவனே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறீர். அவர்களை ஆசீர்வதிக்கும் நாட்கள் வந்துவிட்டது. அவர்களை மேன்மையாக வைக்கும் நாட்கள் வந்துவிட்டது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மக ராஜாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆளுகள் இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். நீ செய்ய போகின்ற மகிமையான காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் அவர்களை வழிநடத்த பொறுமைக்காக நன்றி. கூட இருந்து இத்தனை நாட்கள் அவர்களை தேய்ச்சினதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.